நண்பர்களிடம் மனைவியை வைத்து டீல் பேசிய கணவர் மனைவியை அடித்து துன்புறுத்தி பல ஆண்களுடன் நெருக்கமாக இருக்க வைத்து வீடியோ ரெக்கார்ட் செய்த கொடூரம். கண்கூசும் வீடியோக்கள் மூலம் கத்தையாக பணம் பார்த்த கணவர். நீதி கேட்டு காவல் நிலையத்தின் படியேறிய இளம்பெண். கண்ணீரும் கம்பளையுமாக வந்த இளம்பெண்ணை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காவலர். அப்பாவி பெண்ணை பாடாய்படுத்திய கணவனும் காவலரும் சிக்கினார்களா? நடந்தது என்ன? துப்பட்டாவால முகத்தை மறைச்சிட்டு கர்நாடக மாநிலம் மங்களூரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 28 வயசு இளம்பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஸ்டேஷன் வாசல்ல நின்னுட்டு இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் அந்த இளம்பெண் கிட்ட என்ன ஆச்சு, என்ன கம்ப்ளைண்ட் மேடம்னு கேட்டிருக்கார். அதுக்கு, சார், நீங்களாவது என் கம்ப்ளைண்ட்டை எடுப்பீங்களா, இல்ல அந்த போலீஸ்காரர் மாதிரியே உங்க ஸ்டேஷன்லயும் எனக்கு நியாயம் வாங்கி தராம தவறா நடந்துப்பாங்களான்னு கேட்டு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, அழாம என்னன்னு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு அந்த போலீஸ்காரர் கேட்டிருக்கார். அப்போ இளம்பெண் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் போலீஸ்காரரையே ஷாக்காக வச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் மங்களூரு பக்கத்துல உள்ள கங்கனாடி டவுனை சேர்ந்த இளம்பெண்ணும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞரும் சில வருஷங்களுக்கு முன்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமண வாழ்க்கையில சந்தோஷமா கார் எடுத்து வச்ச இளம்பெண்ணுக்கு உயிருக்குயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணவனாலதான் நம்ம வாழ்க்கையே சீரழிய போகுது, நாம நடு ரோட்டுல நிக்க போறோங்கிறது அப்ப தெரியல. ஏன்னா கல்யாணமான 6 மாசம் மட்டும்தான் சந்தோஷமா இருந்திருக்காங்க அந்த இளம்பெண். அதுக்கப்புறம் புகுந்த வீட்டுல படாத பாடுபட்டு இருக்காங்க. லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல வேலைக்கு போய் ஒழுக்கமா இருந்த இளம்பெண்ணோட கணவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம வீட்டிலேயே தான் இருந்திருக்கான். நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறதும் தினமும் குடிச்சிட்டு வந்து மனைவி கிட்ட தகராறுல ஈடுபடுறதுமா இருந்திருக்கான். அதனாலே கணவன் மனைவி இடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இருந்த பணத்தையும் மனைவியோட நகைகளையும் வித்து மது குடிச்சே அழிச்ச இளைஞர்கிட்ட ஒரு கட்டத்துல சுத்தமா பணம் இல்லாம போயிருக்கு. அப்போ நண்பர்கள் எல்லாரும் மது குடிச்சிட்டு ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்போ பெண்கள் சிலர் நெருக்கமா இருந்தா எவ்வளவு பணத்தை வேணாலும் தூக்கி வீசலாம்டான்னு சொல்லியிருக்கானுங்க. நண்பர்கள் அப்படி சொன்னதும் இளைஞருக்கு அவனோட குறுக்கு புத்தி வேலை பார்த்திருக்கு. நம்ம கிட்ட செலவுக்கு சுத்தமா பணம் இல்ல, அதனால தன்னோட மனைவியவே நண்பர்களோட நெருக்கமா இருக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கான் அந்த இளைஞன். தன்னோட பிளான மனைவி கிட்ட சொன்னப்ப, நீங்க என்ன பேசுறீங்க, மற்ற ஆண்கள் கிட்ட நெருக்கமா இருந்துதான் பணம் சம்பாதிக்கணுமான்னு கணவர் கிட்ட கத்தி இருக்காங்க. கட்டுன கணவன் நானே சொல்றேன், நீ கண்டிப்பா நான் சொல்றவங்க கூட நெருக்கமா இருந்துதான் ஆகணும்னு ரூம்ல அடைச்சு வச்சு அடிச்சு கட்டாயப்படுத்தி டார்ச்சர் பண்ணிருக்கான். கொடுமைகளை தாங்க முடியாத இளம்பெண்ணும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கேன்னு சம்மதிச்சு இளைஞர் சொல்ற ஆண்களோட நெருக்கமா இருந்திருக்காங்க. மனைவி மற்ற ஆண்கள் கூட நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சதும் கணவரோட பேங்க் அக்கவுண்ட்ல கத்தையா பணம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மனைவி வெளி ஆண்களோட நெருக்கமா இருந்ததை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அத மற்ற ஆண்களுக்கு சேல்ஸும் பண்ணுனதுதான் கொடூரத்தோட உச்சமே. நாளாக கணவரோட அடாவடித்தனம் அதிகரிச்சுட்டே போயிருக்குது. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த இளம்பெண் என்ன பண்றதுன்னு தெரியாம காவூர் காவல் நிலையத்துக்கு போய் நடந்த விவரத்தை பத்தி அங்க இருந்த காவல் அதிகாரி சந்திரநாயக் கிட்ட சொல்லி புகார் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கின சந்திரநாயக், கண்டிப்பா உங்க கணவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம், உங்க கணவரோட செல்போன் என்ன கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இருக்காரு. ஸ்டேஷனை விட்டு போன அடுத்த சில மணி நேரத்திலேயே சந்திரநாயக் இளம்பெண் வீட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார். பக்கத்துல இளம்பெண்ணோட கணவனும் உட்கார்ந்து இருந்திருக்கான். மனைவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் போலீஸ்காரர் சந்திரநாயக்கோட நெருக்கமா இருக்க சொல்லி மனைவிய அடிச்சிருக்கான் கணவன். நியாயம் வேணும்னு சந்திரநாயக் கிட்ட புகார் கொடுத்த இளைஞரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தன்னோட இச்சைக்காக இளம்பெண்ணை இரையாக்கி இருக்கான். அத்தோட விடாம மற்ற போலீஸ் அதிகாரிகளோட நெருக்கமா இருக்கணும்னு வீடியோ கால்ல நிர்வாணமா பேசணும்னு கண்டிஷன் போட்டிருக்கான் சந்திரநாயக்.
நீதி கேட்டு போன காவலரும் அதே டார்ச்சர் கொடுத்தா வேற எங்க போய் நீதி கேட்கறதுன்னு தவியா தவிச்சிட்டு இருந்த இளம்பெண் கடைசியா மங்களூரு காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இளம்பெண் சொன்னதை வச்சு அவங்களோட கணவர் மேலையும் போலீஸ்காரர் சந்திரநாயக் மேலையும் FIR ஃபைல் பண்ணவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.